இவரோட பேச்சுக்கு நாம பதில் கொடுக்கணுமா அப்படின்னா கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா இது போன்ற உளறுவாயன்கள், இது போன்ற சினிமா கூத்தாடிகள் நரேட்டிவ் செட் பண்றாங்க. இந்த நரேட்டிவ் செட் பண்றதன் மூலமா மக்களை தவறாக திசை திருப்புறாங்க. அப்பன் போனை பிடுங்கி வீசுறான், மகன் போனை பிடுங்கி வீசுறான், கோயிலுக்கு போனா தப்பு பண்ணிட்டு போறான், அவனுக்கு முதல் தரிசனம்னு பேசுறான். இதே சிவகுமாரனுடைய மகன் சூர்யா மனைவியோட திருப்பதி கோயிலுக்கு போனார். எப்படி 30 மணி நேரம் கியூல நின்று போனாரா? அதை கண்டிக்கிறதுக்கு இந்த சிவகுமாருக்கு துப்பு இருந்ததா? அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு முந்தைய தினம் இந்த சூர்யா நடத்தக்கூடிய அகரம் ஃபவுண்டேஷனுடைய ஆண்டு விழா அப்படின்ற பேர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில இப்போ திமுகவுக்கு அடிவருடி வேலை பார்த்து அடிமையாகி போய் எம்பியான நடிகர் கமலஹாசன் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். இப்படி பேசும்போது இந்த சனாதன மற்றும் சர்வாதிகார சங்கிலிகளை உடைப்பது கல்வி மட்டுமே அப்படின்னு பேசியிருக்கிறார். அதே போல நீட் எதிர்ப்பு, இந்த நீட் தேர்வு வந்ததுனால இந்த அகரம் ஃபவுண்டேஷன் நிறைய மருத்துவர்களை உருவாக்க முடியல அப்படின்னு பேசியிருக்கிறார். இன்றைக்கு நீட் விஷயத்துல பொருளாதாரத்துல கடைமட்டத்துல ரொம்பவும் அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய, பொருளாதாரத்துல நலிந்து போய் இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த பிள்ளைகள் நீட் தேர்வு எழுதி மருத்துவராகக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நீட் தேர்வு. நம்ம செய்திகள்ல அன்றாடம் பார்க்க, கூலி தொழிலாளியினுடைய மகன் மகள் விறகு வெட்டி பழங்குடியினை சேர்ந்த மலையில வசிக்கக்கூடிய பழங்குடியினருங்க, அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாமும் இன்னைக்கு நீட் தேர்வுல மருத்துவர் ஆகக்கூடிய நிலைமையை நாம செய்திகள் மூலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த நீட் தேர்வுக்கு முன்பு பெரும் நிதி, பெரிய அளவுல பணக்காரங்களா இருந்தா மட்டும்தான் மருத்துவம் படிக்க முடியும்ன்ற சூழ்நிலை இருந்தது. அதனால இந்த நீட் எதிர்ப்பு இவங்களுக்கு இந்த தனியார் மருத்துவ கல்லூரிகளை நடத்தக்கூடிய திமுக அதன் தொடர்புடையவர்களுக்கு வருவாய் இழப்புன்ற அடிப்படையில மக்களை தவறா தூண்டி விடுறாங்க. அதுதான் உண்மை. அதுக்கடுத்து இந்த சனாதனம் உடைக்கிறதுக்கு கல்விதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சனாதனம் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நடத்தினது. இந்த சனாதனம் தான் தட்சசீலத்துல பல்கலைக்கழகத்தை நடத்துது. இந்த சனாதனம் தான் காஞ்சியில இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடியவங்க படிக்கக்கூடிய வகையில காஞ்சியில மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை நடத்தி வந்தது. இந்த சனாதனம் தான் கல்விக்கு சரஸ்வதினு கடவுளை வழிபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சனாதனம் தான் சங்க காலத்துல ஏராளமான பெண்பார் கவிஞர்கள் கவிதை புனையறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்குது. இந்த சனாதனத்தை தான் ஔவையார், பெண்பார் கவிஞரான ஔவையார் இந்த சனாதனத்தை தான் போற்றி பாதுகாத்து பாடி பக்தியில திளைத்து இருக்கிறார். இந்த கமலஹாசனுடைய குடும்பம், அவருடைய அண்ணன் வாரிசுகள் இவங்க எல்லாமும் ஏற்கனவே கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினவங்க. இதுல இந்த வேதம் எல்லாம் கூட இந்த கிறிஸ்துவ இந்து வேதங்கள் அனைத்தும் இயேசுவை தான் சொல்லுது, உபநிஷத்துக்கள் இயேசுவை பத்தி தான் பேசுதுன்னெல்லாம் ஒரு இட்டுக்கட்டிய பொய் பரப்புரையே செய்து கொண்டிருந்தவங்க இன்றைக்கும் செய்யறாங்க. ஏதோ வயசாயினதுனால ஒடுங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வழியில கமலஹாசனும் ஒரு கிறிஸ்தவனாக தான் செயல்படுறாருன்றதுல நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனுடைய பின்புலமா தான் இந்த வன்மம், சனாதனத்தின் மீதான வன்மம் கட்டமைக்கப்பட்டு இப்ப இவரால பேசப்பட்டிருக்கிறது. பொதுவா கமலஹாசன் பேசினா அதுக்கு ஒரு விளக்க உரை, பொருளுரை இதெல்லாம் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில இவரோட பேச்சுக்கு நாம பதில் கொடுக்கணுமா அப்படின்னா கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா இது போன்ற உளறுவாயன்கள், இது போன்ற சினிமா கூத்தாடிகள் நரேட்டிவ் செட் பண்றாங்க. இந்த நரேட்டிவ் செட் பண்றதன் மூலமா மக்களை தவறாக திசை திருப்புறாங்க. இன்றைக்கு தரம்பால் அவர்கள் எழுதிய பியூட்டிஃபுல் ட்ரீ அந்த புத்தகம் ஆங்கிலேய கால அரசு ஆவணங்களில் இருந்து தகவல்களை எடுத்து கோர்த்து அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அப்படி அந்த கால ஆங்கிலேய ஆவணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கூடிய சங்கதிகள் படி
மெட்ராஸ் பிரசிடென்சியில மட்டும் 7000க்கும் அதிகமான கல்வி நிலையங்கள் செயல்பட்டு வந்திருக்கு. குருகுல கல்வி. அந்த கல்வி நிலையங்கள்ல அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும், இந்து மதத்தை சேர்ந்த சனாதனவாதிகள் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் படித்து வந்தார்கள். அதில் 3இல் 1 பங்கு பெண்களும் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அங்க அனைத்து மொழிகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டது, மொழி பாடம் இருந்தது, கட்டிடக்கலை சொல்லிக் கொடுக்கப்பட்டது, கைவினை செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இந்த நிறுத்தல் அளவை, அளத்தல் அளவை, நீள அகலம், இது போன்ற விஷயங்கள், கணிதம் சொல்லி கொடுக்கப்பட்டது. இப்படி ஏராளமான சான்றுகள் இருக்கு. இது சமீப காலம் ஆங்கிலேயன் வருவதற்கு முன்பு. அதற்கு முன்பாக நான் மேற்சொன்ன மாதிரி ஏராளமான பல்கலைக்கழகங்கள் நடத்தப்பட்டு வந்தது. இன்றைக்கு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், அது யாரு உருவாக்குனது? ஒரு சனாதனி. அவர் தானே அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். அப்போ இந்த சனாதனம் எப்படி கல்விக்கு எதிராகும்? சரி, கல்வி வந்தால் எப்படி சனாதனம் உடைக்கப்படும்? சனாதனம் என்ன அப்படின்னு இவரால பதில் சொல்ல முடியுமா? சனாதனம்னா என்னன்னு இவருக்கு தெரியுமா? இவர் பிழைப்புக்காக இவர் கிறிஸ்துவ மதத்தை மாறி கிரிப்டோ கிறிஸ்துவராக இருந்து கொண்டு சனாதனத்தை உடைக்க, கல்வி என்பது சனாதனமும் கல்வியும் பிரிக்க முடியாத ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். கல்விக்கு கடவுளே வச்சு வழிபடுறவங்க. அப்படி இருக்கிற இந்த பொய் பிரச்சாரத்தை இந்த மாதிரியான சினிமா கூத்தாடிகள் நிறுத்தி கொள்வது நல்லது. இந்த கமலஹாசன் பேசின மேடையை அமைத்து கொடுத்தவர் சூர்யா, அவரோட மனைவி ஜோதிகா. அவங்க என்ன பேசினாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன் கோயில் உண்டியல்ல காசு போடுறீங்க, ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. இந்த சூர்யாவோட தகப்பனார் சிவகுமார், அவர் ஒரு மூத்த சினிமா கூத்தாடி. அவர் என்ன பேசினாருன்னா, திருப்பதிக்கு போறவன் எல்லாம், வயசானவன் எல்லாம் சின்ன பொண்ணை கூட்டுன்னு போயிட்டு அதெல்லாம் பண்றான், அவனுக்கு சிறப்பு தரிசனத்துல அனுப்பி விடுறாங்க. ஏழை பாளைகள் சாதாரண மக்கள் 20 மணி நேரம் 30 மணி நேரம் நின்று கடவுளை சேவிக்கிறாங்க. இதுதானா கோயில்? இதுதானா பக்தி? அப்படின்னு எல்லாம் கேள்வி எழுப்பினார். இதே நேற்றைக்கு இதே சிவகுமாரனுடைய மகன் சூர்யா மனைவியோட திருப்பதி கோயிலுக்கு போனார். எப்படி 30 மணி நேரம் கியூல நின்று போனாரா? சிறப்பு தரிசனத்துல தானே போனாரு. அதை கண்டிக்கிறதுக்கு இந்த சிவகுமாருக்கு துப்பு இருந்ததா? இந்த மாதிரி பொதுமக்கள் பக்தர்கள் நீண்ட நெடிய வரிசையில வரும்போது எனக்கு எதுக்கு சிறப்பு தரிசனம் அப்படின்னு சொல்லி இவர் எல்லாரும் மக்களோட மக்களா தரிசனத்துக்கு போனாரா? அதுவும் இல்லை. சரி, தரிசனம் பண்ணிட்டு வந்த பிறகு இவர் என்ன செயல் செஞ்சிருக்கிறாரு? அதுக்கு வீடியோ ஆதாரம். ஒரு பக்தர் ஒரு போட்டோ செல்ஃபி எடுக்க வந்தா அந்த புடுங்கி வீசுறாரு. அப்பன் போனை புடுங்கி வீசுறான், மகன் போனை புடுங்கி வீசுறான். கோயிலுக்கு போனா தப்பு பண்ணிட்டு போறான், அவனுக்கு முதல் தரிசனம்னு பேசுறான். இவெல்லாம் சனாதனத்தை கேள்வி கேட்க அருகதை இருக்கிறதா? சனாதனத்தை உடைக்க, சனாதன சங்கிலியை உடைக்க, சர்வாதிகாரத்தை உடைக்க கல்விதான் அப்படின்னு பேசக்கூடியவங்க இன்னைக்கு ஆப்கான்ல என்ன நடந்துன்னு இருக்குது? அங்க பெண்கள் வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது. இந்த தாலிபான்கள் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அங்க பெண்கள் கொஞ்சம் பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆட்சி வந்த உடனே படிச்சுட்டு இருந்த அத்தனை பேர்களும் பெண்களும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. இன்றைக்கு கல்வி முழுவதுமாக ஆப்கான்ல முடக்கப்பட்டிருக்குது. அது எப்போ? இது கற்காலம் இல்ல, இது 1400 வருஷத்துக்கு முந்தைய காலம் இல்ல, இது 2000 வருஷத்துக்கு முந்தைய காலம் இல்ல. நவீன இன்னைக்கு செயற்கைக்கோள் நிலவுல போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நவீன விஞ்ஞான உலகத்துல பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது மதத்தின் பேரால. இதே மதத்தின் பேரால பெண்கள் சூனியக்காரின்னு முத்திரை குத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள் மதத்தின் பேரால. இந்த மதத்தின் பேரால பெண்கள் கல்வி மறுக்கப்பட்டு கொல்லப்பட்டு கொண்டிருந்த காலத்துல 1400 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சனாதனம் பெண்களை கவிஞர்களாக்கியது. சனாதனம் பெண்களை
கல்வியில் உயர்ந்த நிலையில் வைத்திருந்தது. வேத காலத்துல வேத விற்பனர்களாக பெண்கள் இருந்திருக்கிறாங்க. சங்க காலத்துல சங்க கால புலவர்களாக பெண்கள் இருந்திருக்கிறாங்க. ஆட்சியாளர்களாக பெண்கள் இருந்திருக்கிறாங்க. எங்க இந்த இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டிலுமாவது இந்த மதம், இந்த மர்ம மதம், சில மதம் குறிப்பிட முடியாத, பெயர் குறிப்பிட முடியாத மர்ம மதம் இருக்குதே, அவங்க பெண்களை ஆட்சி ஆள விட்டுருக்கிறாங்களா, படிக்க விட்டுருக்கிறாங்களா? இந்த கமலஹாசன் அறிவு இல்லாத தற்குறித்தனமான உலக வரலாறும் மதத்தினுடைய கட்டுப்பாடுகளும் பிற மதத்தினுடைய கட்டுப்பாடுகளும் தெரியாத இந்த கமலஹாசன் இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அருகதை இருக்கா? சரி, இங்க பெண்கள் முடக்கப்பட்டார்கள், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு நல்லா கேள்வி இருந்தது அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு காரணம் என்ன? இந்த அந்நிய மதங்கள் ஆக்கிரமித்து இந்த நாட்டை அடிமைப்படுத்தி பெண்களுக்கு வெளியே செல்ல முடியாத அச்சுறுத்தல் ஏற்பட்டது. இன்றைக்கு கூட பாருங்க, நாடு முழுக்கவும் காதலின் பேர்ல பெண்கள் எப்படி வெட்டி கொல்லப்படுகிறார்கள். மதம் மாற மறுத்துட்டாங்க, காதல பிற மதத்தை சேர்ந்த இளைஞர்களை காதலிக்க மறுத்துட்டாங்கன்றதுக்காக வெட்டி கொல்லப்படுறாங்க, உயிரோடு எரிக்கப்படுறாங்க, பீஸா துண்டு துண்டா வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு தினம் ஒரு துண்டு எடுத்துன்னு போய் நாய்க்கு போட்டுட்டு இருக்கிறான். இப்படியான மதவெறி கும்பலின் அடக்குமுறையாலும் வன்முறையாலும் தான் இங்கே பெண்கள் வீட்டிலே முடக்கப்பட்டார்களே ஒழிய சனாதனம் என்றைக்கும் பெண்களை முடக்கவில்லை, கல்வியை என்றைக்கும் முடக்கவில்லை. கல்வியும் சனாதனமும் ஒன்று. கல்வியும் சனாதனமும் பிரிக்க முடியாத 2 அங்கங்கள். அதனுடைய அடையாளம் தான் கல்விக்கு என்று கல்வி கடவுள். இதையெல்லாம் தெரிஞ்சிக்காத, புரிஞ்சிக்க கூடிய அறிவு இல்லாத இந்த அறிவாலயத்துக்கு முட்டு கொடுத்து கொண்டு அறிவாலயத்தின் கை கட்டி நின்று சேவகம் செய்து அடிமை வேலை பார்த்து ஒரு MP சீட்டு வாங்கக்கூடிய கமலஹாசன் இந்த போன்ற கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது. இனிமேல் இப்படியே தொடருமானால் அதற்கு தக்க எதிர்வினை ஆற்றப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.